அஸ்ஸலாமு அலைக்கும். கருணக்கிழங்கு வச்சு நம்ம யூசுவலாக சிப்ஸ் அப்படி தான் பண்ணுவோம். இந்த கருணக்கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் பண்ணலாமா? அது ஷாமி கபாப் கூட சொல்லுவாங்க. எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கருணக்கிழங்க தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கடலைப்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், மிளகா அண்ட் கார்லிக் அண்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி அண்ட் கொத்தமல்லி அண்ட் கிறிஸ்பினஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் ரவை அண்ட் பொட்டுக்கடலை பைண்டிங்காக. இப்போ நான் காமிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு அகலமான பாத்திரத்தில் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மசாலாஸ் எதுவுமே இதில் அதிகமாக சேர்க்க போகிறது கிடையாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வெந்து வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நான் காமிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே சேர்க்கறதுக்காக பொட்டுக்கடலை வச்சுருந்தோம்ல, அதையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது பாயில் ஆன எல்லா மசாலாஸும் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் சொன்னல கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃப்ளேவருக்காக கரம் மசாலா அதுவும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி அரைக்கும்போது மாவு கொஞ்சம் தண்ணியாயிடும். அதுக்காக மட்டும்தான் பொட்டுக்கடலை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸ்பூன்லலாம் மிக்ஸ் பண்ண வேலைக்கு ஆகாது. நான் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு கட்லெட் மாதிரி வரத்துக்காக உங்களுக்கு எவ்வளோ பொட்டுக்கடலை மாவு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அந்த மாவு ரெடி பண்ணி நைட்டு வச்சாச்சு. அது ஓவர் நைட் வச்சு நீங்கள் மார்னிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை உடனே பண்ணி சாப்பிட்டீங்களாவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இதில் ஆல்டர்னேட்டிவாக நிறைய யூஸ் பண்ணலாம். சிக்கன் யூஸ் பண்ணலாம், மட்டன் யூஸ் பண்ணலாம். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா, சில பேர் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். இதே மெத்தட் தான். இந்த கருணைக்கிழங்குகளுக்கு பதிலாக நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ், பன்னீர், சீஸ் கூட ஸ்டஃப் பண்ணி கூட பண்ணலாம். அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. சிக்கனில் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கருணைக்கிழங்கில் பண்ணாலும் சரி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் கூட எதுவுமே இதுக்கு தேவையெல்லாம் கிடையாது. அப்படியே கூட நீங்கள் டைரெக்டாக சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண வேணாம். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான கருணக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரொம்ப சூடாக இருந்தது நான் வீடியோ எடுக்கும்போது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆவி பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.